இது வரைக்கும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்காம இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுடைய ஆழ் மனதை மட்டும் நீங்க மாத்திட்டாலே போதும். உங்களோட மொத்த மேனிஃபெஸ்டேஷனும் ஒன் பை ஒன்னா, அதாவது எல்லாமே ஒன்னொன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எப்படி என்னோட ஆழ் மனதை மாத்துறது, அதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். கிராட்டிடியூட் பண்ணி முடிச்சுட்டு மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், கான்சியஸாக நீங்கள் இருந்தீங்கன்றதை டெய்லி ஓட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது போக லைவ் வந்து மந்த்லி 2 லைவ் நம்ம வைக்க போகிறோம். ஒன்று ஃபுல் மூன் அப்போ, இன்னொன்று நியூ மூன், அதாவது பௌர்ணமி அண்ட் அமாவாசை அப்போ நைட்டு 9 மணிக்கு நம்ம டெய்லி ஃப்ரீ லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது போக எவ்ரி சாட்டர்டே 9 PM ஃப்ரீ லைவ் டவுட் செக்ஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ லைவ். ஆள் மனது நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு 2 மனசு இருக்குது. ஒன்று விழிப்புணர்வு, இன்னொன்று ஆள் மனது, அதாவது கான்சியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட். இந்த ஆள் மனது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஷிப், ஒரு பெரிய கப்பல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பெரிய கப்பல் தான் ஆள் மனது. அதை கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் ரூம்ல வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பலுக்குள்ள இன்ஜின் ரூம்ல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த ஆள் மனது அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. கான்சியஸ்னஸ் யார்? அந்த விழிப்புணர்வு, அதான் கப்பலுடைய கேப்டன் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இப்ப அந்த கேப்டன் என்ன சொல்லுவாரோ அதை தான் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு க்ரூ மெம்பர்ஸும், அதாவது இந்த இன்ஜின் ரூம்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களும் கேட்டாகணும். ஏன், எதுக்கு கேப்டன் சொல்றாரு, இல்லை ஏன் கேப்டன் இதை சொல்றீங்க, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த க்ரூ மெம்பர்ஸ் கேப்டன் கிட்ட போய் சண்டை போட மாட்டாங்க. நான் ஏன் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பதில் கேள்வி கேட்க மாட்டாங்க. சிம்பிளா கேப்டன் என்ன சொல்றாங்களோ அதை அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய விழிப்புணர்வு, நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் இந்த ஆள் மனதுக்கு என்ன சொல்லுதோ, என்ன ஆர்டர் போடுதோ, இந்த ஆள் மனது அதை மறுக்காம கேட்கும். அப்படியே அதை கேட்கும். ஸோ இது திருப்பி போய் சண்டை போடாது. உண்மையா பொய், அப்படி நடக்கவே இல்லையே, நடக்காத ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆள் மனது சண்டை போடாது. இந்த விழிப்புணர்வு கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அது அப்படியே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் கேட்டுரும். அப்போ இந்த ஆள் மனதை நம்ம மாற்றணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த விழிப்புணர்வை வச்சு திரும்ப 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 இந்த ஆள் மனது கிட்ட சொல்லணும். இதை அப்படியே அதை ஏத்துக்க ஆரம்பிக்கும். 1 நாள் 2 நாள் சொன்னா பார்த்தாது, அதை 2-3 தடவை திரும்ப 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 இந்த ஆள் மனது கிட்ட நம்ம சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லை பணம், அது ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணணும், அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும், அந்த மாதிரி நீங்க உணரணும், அந்த மாதிரி நீங்க நம்பணும். ஆனா இதை 1 நாள் பண்ணாம தொடர்ந்து நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆள் மனது இவங்கிட்ட கார் இல்லவே இல்லையே, ஏன் இவன் கார் இருக்க மாதிரி யோசிக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்காது. இவங்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் இல்லையே, ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு கேள்வி கேட்காது. இவங்கிட்ட இந்த பணமே இல்லையே, ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு எந்த மறுப்பும் இல்லாம, எந்த கேள்வியும் இல்லாம, எந்த ஒரு சண்டையும் இல்லாம அதை அப்படியே உள்வாங்கி அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆள் மனது இதை நம்பிருச்சுனாலே உங்களோட வாழ்க்கையில் அது நடக்கும். பட் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. மிராக்கிளான வேலை, உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு வகையில உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஆள் மனது தான் உங்களோட வாழ்க்கையை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆள் மனதை மட்டும் நீங்க மாத்திட்டாலே போதும். இதுக்கு என்ன பண்றது? ஸோ நம்மளுடைய வெப்சைட்ல ஃப்ரீ கோர்ஸ், யாரும் பயப்படனா, ஃப்ரீ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஃப்ரீ கோர்ஸ் 2 பார்த்து ஒரு நாளும் 30 நாளைக்கு ஒரு ப்ராக்டிசஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் நீங்க டெய்லி பண்ணாலே உங்களோட மொத்த ஆள் மனதும் மாறிடும். ஓகே, இதுலயே சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். நீங்க காலையில எந்திரிச்சோடனே முதல் வேலையா நன்றி சொல்ல போறீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நன்றி சொல்ல போறீங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி அதை ஃபீல் பண்ணி நன்றி சொல்லிட்டு அப்படியே தூங்க போறீங்க. அதுக்கப்புறமா மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு மெடிடேஷன், அப்படியே கண்ணை மூடி அமைதியா உட்காந்து ஒரு மெடிடேஷன். ஸோ மைண்டெல்லாம் சைலண்ட், அமைதிப்படுத்த போறீங்க. ஸோ அந்த மாதிரி மெடிடேட் நீங்க பண்ண போறீங்க. இது ஒரு 10 நிமிஷம் நீங்க பண்ணுங்க. கிராட்டிடியூட் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. ஒரு மெடிடேஷன் 10 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கற்பனை பண்ண போறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி அதை அப்படியே பார்க்கணும், அதை அப்படியே கேட்கணும், அதை அப்படியே ஃபீல் பண்ணணும். உண்மையாவே நடந்தா எப்படி இருக்குமோ அதை கற்பனை பண்ண போறீங்க. அதை அப்படியே நம்ப போறீங்க. அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போக அலோவ் பண்ண போறீங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ண போறீங்க. திரும்ப சாயங்காலம் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டு விஷுவல் பண்ண போறீங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூடைய ஆர்டர் மட்டும் நமக்கு மாறும். மார்னிங் அண்ட் நைட் கிராட்டிடியூட். இதை நீங்க மற்ற டைம்ல நீங்க பண்ணிக்கணும். இதை மட்டும் ஒரு 21 நாள் நீங்க பண்ணிட்டாலே உங்களோட மொத்த லைஃபும் சேஞ்ச் ஆயிரும். அண்ட்
ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டே டைமில், அதாவது மீதி நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, டீ குடிக்கும்போது, அந்த மாதிரி மற்ற டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை சந்தேகப்படக்கூடாது. இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்வி கேட்காம, அப்படின்ற சந்தேகம் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்கிறீங்களா, அந்த டீ குடிக்கிறத என்ஜாய் பண்ணி நீங்கள் குடிங்க. ஆஃபீஸ் போகிறீங்களா, ஆஃபீஸில் ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நடந்து போகிறீங்களா, நடந்து போகிறத ரிலாக்ஸாக இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னு ப்ரெசென்ட்டில் இருந்து அந்த நடக்கிறத நீங்கள் கவனிங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டாலே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க மாட்டோம், பாஸ்ட்டை பற்றி யோசிக்க மாட்டோம், எப்போ நடக்கும்ன்றதை யோசிக்க மாட்டோம், என்ன நடக்கலைன்றதை யோசிக்க மாட்டோம். இங்கே என்ன இருக்கோ அது மேலே தான் நம்மளுடைய முழு கவனம் நமக்கு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிடுறீங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு போயிடுச்சுனாலே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆள் மனதை மாத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஸோ ஒன் ஆஃப் த வழி, நிறைய வழி இருக்கிறதுல ஒரு வழி என்னன்னா, திரும்ப 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 ஒரு விஷயத்த நம்ம பண்றது. நீங்க வெறும் 4 நாளோ 5 நாளோ 10 நாளோ பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. எல்லாரும் இந்த தப்பை தான் பண்றாங்க. இப்ப இந்த பார்ட்டுக்கு நம்ம வரணும்னா, இந்த ஆள் மனது மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். இப்ப நீங்க சமைக்க கத்துக்கிறீங்களா, கண்டிப்பா ஒரு டைம் எடுக்கும். நீங்க ஒரு கார் ஓட்ட கத்துக்கிறீங்களா, கண்டிப்பா ஒரு டைம் எடுக்கும். இங்கிலீஷ் பேச கத்துக்கிறீங்களா, கண்டிப்பா ஒரு டைம் எடுக்கும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஒரு நாள்ல நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? எதுனாலும் அதுல பெர்ஃபெக்ட் ஆகுறதுக்கு, இன்னும் நல்லா பண்றதுக்கு ஒரு டைம் அப்படின்னு நமக்கு ஒண்ணு எடுக்கும். அப்ப எப்படி இந்த ஆள் மனது மட்டும் ஒரு நாள்ல மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இந்த ஆள் மனதும் ஒரு டைம் எடுக்கும். அப்ப இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாரும் நான் 10 நாள் பண்ண எனக்கு ஒன்றும் பெருசா நடக்கலையே, 10 நாள்ல எல்லாமே சமைக்க கத்துக்குவீங்களா? 10 நாள்ல நல்லா பைபாஸ்ல கார் ஓட்டுற அளவுக்கு, இங்க இருந்து வெளியூர் போற அளவுக்கு கார் ஓட்ட 10 நாள்ல கத்துக்குவீங்களா? அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது நம்ம ஓட்டி பார்க்கணும். இங்கே பக்கத்துல, பக்கத்து ஏரியால, பக்கத்து தெருவில், அப்புறம் இங்கே ஊருக்குள்ள போய் பார்க்கணும், டிராஃபிக்குள்ள போய் பார்க்கணும், அப்புறம் பைபாஸ்ல போய் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஊருக்கு போய் பார்க்கணும், பார்க்கிங் பண்ண கத்துக்கணும். அந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணதானே நமக்கு வரும். அதே தான் இங்கிலீஷ் பேசுறது, சமைக்கிறது. ஒரு நாள் தப்பா பண்ணிடுவோம், அடுத்த நாள் ஒரு நாள் உப்பு கூட போயிடும், ஒரு நாள் உரப்பு கூட போயிடும், ஒரு நாள் புளிப்பு கூட போயிடும். அப்போ ஒரு நாள் இதுக்கே தப்பா நம்ம பண்றதுக்கே ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அது என்ன அப்படின்றத பழகுவோம். அதே மாதிரிதான் இந்த ஆள் மனதை மாத்துறதுக்கு டைம் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு 30 வயசு கம்மியா இருக்குன்னா 22 இருந்து 66 நாள் வரைக்கும் டைம் கொடுக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 30 வயசுக்கு மேல போயிடுச்சுனாலே 22 இருந்து அப்படியே அந்த 66 நாள் டபுள் மடங்கு 132 நாள் டைம் கொடுக்க போறீங்க. இந்த டைம் கொடுத்தாதான் ப்ராப்பரா உங்களோட ஆள் மனது மாறும். உங்களோட ஆள் மனது மாறினாதான் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லி, இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம், இதை மட்டும் பண்ணாலே போதும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் பாருங்க, 2 அதுவும் ஃப்ரீ கோர்ஸ் தான், அதை நீங்கள் பாருங்க. ஸோ இல்லை அப்படியே எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வேணும், யாராவது என்ன கைட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 21 days கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம் இருக்கு. பிகினர்ஸ், நான் இது வரைக்கும் எந்த ப்ராக்டிஸும் பண்ணதில்லப்பா, எனக்கு ப்ராக்டிஸே தெரிலப்பா அப்படின்னா உங்களுக்கு 21 days வாட்ஸ்அப்பில் உங்களை கைட் பண்ண போகிறோம். ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவும். அதே மாதிரி 50 அடுத்து இன்னொன்று எனக்கு இல்லை, லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏன்னா அட்வான்ஸாக கற்றுக்க நினைக்கிறேன் அப்படின்னா 21 days அட்வான்ஸ் லெவல் குரூப் இருக்குது. அதுவும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாகவும் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதில் 21 days ப்ராக்டிஸ் பண்ணி யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணி த கீ டு அன்லாக் யுவர் சோல் அப்படின்னு நம்ம சேனலுடைய புக்கை ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். 500 rupees ஒர்த்துள்ள அந்த புக்கை நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதில் இன்னும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி 1000 rupees ஒர்த்துள்ள பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அக்டோபர் மந்த்தில் கண்டக்ட் பண்ண போகிறோம். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் ஃப்ரீயாகவே உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் இதில் 3 பேர், இதில் 3 பேர், இதில் ஒரு ஆள், இதில் ஒரு ஆளை நான் நம்ம செலக்ட் பண்ண டோட்டலாக. ஸோ டோட்டல் 3 பேருக்கு புக், ஒரு ஆளுக்கு 6 பேருக்கு டோட்டலாக புக், 2 பேருக்கு ஃப்ரீ பிரம்ம முகூர்த்தம் லைவ் கிளாஸ் 1000 rupees ஒர்த்துள்ள. அப்போ கிட்டத்தட்ட 1500 rupees ஒர்த்துள்ள விஷயத்த நீங்கள் ஃப்ரீயாகவே கிஃப்டாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் இந்த மந்த், ஸோ இந்த ஜூலை மந்தோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் அவங்க லைஃப்பை மாற்றிருக்காங்க. அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். ஹாய், நான் 21 days கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது எனக்கு கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டே 1, டே 2, டே 3 இது எல்லாமே நீங்கள் நார்மலாக ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, நான் அது பண்ணுறேன், அந்தளவுக்கு நான் ரியலைஸ் பண்ணல. ஆனால் டெய்லியும் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு 12, 13, 14, 15 days ஆகும்போது தான் அதனுடைய எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுண்ணா. ஏன்னா என்னுடைய இன்னர் வேர்ல்டில் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபீல், பாடியில் ஒரு ஃபீல், அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய அவுட்டர் வேர்ல்டில் எனக்கு ஸ்டடீஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுண்ணா.
செமஸ்டர் எக்ஸாமில் நான் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. இந்த ஒரு 21 டேஸில் என்னை நீங்கள் இப்படி மாற்றிருக்கீங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டுலாம் இந்த ப்ராக்டிஸை ஓகே நம்ம பண்ணுறோம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை நம்ம டெய்லியுமே பண்ணலாம் அதனுடைய எஃபெக்டை நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவாண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாமே கொடுக்குறது, டெய்லி கொடுக்குறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது கண்டிப்பாக ஒருத்தர்னால பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அதை நம்ம டெய்லியுமே பண்ணதானா அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் ரியலைஸ் ஆகுது. ரொம்பவே இருக்குது. ஆனால் உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. இதே மாதிரி உங்களுடைய இன்னர் வேர்ல்டும் சேஞ்ச் ஆகணுமா? உங்களோட இன்னர் வேர்ல்டு சேஞ்ச் ஆகிட்டாலே அவுட்டர் வேர்ல்டு சேஞ்ச் ஆயிடும். அப்போ உங்களோட இன்னர் வேர்ல்டு சேஞ்ச் ஆகணுமா? ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இன்னும் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாம்.